Praise the Lord. Praise the Lord. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம்? कितने जन खुश हो? உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். आपको देखने में मिलने से हमको बहुत खुशी हो रही है. கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மளை நடத்தினார். ஆண்டவருடைய சுத்த கிருபை. अभी तक परमेश्वर ने हमको अगुवाई करके चला के आया, वो परमेश्वर का अनुग्रह है. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை என்று வேதம் கூறுகிறது. हम अभी तक खड़े हैं और नाश नहीं हुए हैं, वो परमेश्वर का अनुग्रह करके बाइबल कहती है. கர்த்தர் செய்த நன்மைக்காக ஆண்டவர் எல்லாரும் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். परमेश्वर यीशु किया हुआ भलाई के लिए हम सब मिलकर स्तुति करेंगे. இந்த நாளில் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். आज के दिन हम आंखों को बंद करके प्रार्थना करेंगे. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, हमको प्रेम करने वाला अच्छा परमेश्वर, இந்த காலை வேளைக்காய் மை ஸ்தோத்திரிக்கிறோம். आज के सुबह के समय के लिए आपको स्तुति करते हैं. இயேசுவின் நாமத்தினால வருகிறோம். यीशु के नाम से आते हैं प्रभु. நீர் நல்லவராய் இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். आप भला हो इसलिए आपको धन्यवाद करते हैं. உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம். आपके हाथों में हमें सौंप कर प्रार्थना करते हैं. நீர் ஆசீர்வதியும். आप आशीष कीजिए प्रभु. இந்த வசனத்தை பாடலை ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும். परमेश्वर इस वचन को और इस गीत को आप आशीष कीजिए. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, यीशु के नाम से पिता. ஆமென். आमेन. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தா ஆனந்தம் ஆனந்தமே அப்பா. நன்றி பலி நல்லவரே உமக்குத்தா ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அதி நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அதி நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நல்லவரே உமக்குத்தா ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தீரே, இரவெல்லாம் காத்தீ, இன்னும் ஒரு நாள் தந்தீ, இரவெல்லாம் காத்தீ, இன்னும் ஒரு நாள் தந்தீ, மறவாத என் நேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே, என்னை மறவாத என் நேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நல்லவரே உமக்குத்தா ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. धन्य बलि धन्य प्रभु तुझे मिले, आनंद आनंद है अब्बा तेरी चरणों में, आनंद आनंद है अब्बा तेरी चरणों में. कल के दुख सारे आज मैं भूल गया, कल के दुख सारे आज मैं भूल गया, आई है शांति अभी सारे जीवन में मेरे प्रभु।
आई है शांति अभी सारे जीवन में प्रभु कोटि कोटि धन्य डैडी कोटि कोटि धन्य डैडी कोटि कोटि धन्य डैडी धन्य बलि धन्य बलि हालेलुया धन्य प्रभु तुझे मिले आनंद आनंद है अप्पा तेरी चरणों दले रात बार संभाला यीशु ने रात बार संभाला है और दिन नया दिन रात भर संभाला है और दिया नया दिन प्रेमी है मेरे प्रभु आज तुझ में रहूं मैं मगन प्रेमी है मेरे प्रभु आज तुझ में रहूं मैं मगन कोटि कोटि धन्य डैडी कोटि कोटि धन्य डैडी कोटि कोटि धन्य डैडी धन्य बलि धन्य प्रभु तुझे मिले आनंद आनंद है அப்பா तेरी चरणों गले ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் 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 இம்மட்டுமாய் நடத்தின தெய்வத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் चला के लेके आप परमेश्वर को स्तुति இம்மட்டுமாய் நீர் எங்களை ஆசீர்வதித்தபடினால் ஸ்தோத்திரிக்கிறோம் अभी तक परमेश्वर आपने हमको आशीष எங்களை பாதுகாத்தவரே நாங்கள் துதிக்கிறோம் हमको रक्षा किया परमेश्वर आपको स्तुति करते हैं உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் आपके हाथों में हमें हम सौंपते हैं எங்களோடு நீங்க பேசுங்க हमसे बात कीजिए प्रभु உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் आपकी नाम की सिर्फ महिमा हो இயேசுவின் நாமத்தில் பிதாவே यीशु के नाम से पिता ஆமென் आमेन ஹalleluya हालेलुया எத்தனை பேர் இந்த நாளில் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் कितने जन इस दिन में हम खुशी से रहते हैं இயேசு ரொம்ப நல்லவர் यीशु भला है அவர் நமக்கு நன்மை செய்கிறவராகவே वो இருக்கிறார் हमको भला ही करते रहता है இந்த உலகத்திலே अनेक ஜனங்களுடைய வாழ்க்கையில இயேசு நன்மை செய்திருக்கிறார் देखिए कई लोगों के जीवन में यीशु भलाई किया है அந்த இயேசு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் वही यीशु आज भी हमारा जीवन में भलाई करता है இந்த காலை வேளையிலே ஆமென் ஸ்தோத்திரம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதுல 14ஆம் அதிகாரம் முதல் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் यूहन्ना के पुस्तक 14 अध्याय उसमें पहला वचन ऐसा कहती है ஆண்டுடைய வசனம் இப்படி கூறுகிறது परमेश्वर की वचन ऐसा कहती है உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது आपके मन व्याकुल ना हो தேவனிடத்திலே நீங்கள் விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது परमेश्वर पर विश्वास रखो करके इधर लिखा है இயேசுவிடத்திலும் இயேசுவிடத்திலே விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது और यीशु के ऊपर विश्वास रखना है करके इधर कहा गया है ஆண்டவர் தன்னோடு கூட இருந்த சீசர்கள் மத்தியிலே ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தையை அவர் ஜனங்களிடத்தில் அவர் பேசினதை பார்க்கிறோம் देखिए परमेश्वर यीशु अपने चेलों के पास और लोगों के बीच में भी ऐसा शब्द कह रहा है உலகத்து ஜனங்களோடு கூட ஆண்டவர் இதை பேசவில்லை देखिए संसार के लोगों के साथ परमेश्वर ऐसा नहीं बोल रहा है தம்மோடு கூட இருந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு நல்ல வார்த்தையை நாம் பார்க்கிறோம் यीशु के साथ रहने वाले लोगों के लिए परमेश्वर ने बोला हुआ एक अच्छा शब्द है உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக என்று சொன்னதை பார்க்கிறோம் तुम्हारा मन व्याकुल ना हो அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மார்த்தாளுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள் आप मार्ताल को जरा याद कीजिए அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு கூட இருந்ததை நாம் பார்க்க முடியும் देखिए मार्ताल यीशु के साथ सदा रहती थी उसको हम जानते हैं ஆனா வேதத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள் अब इस बाइबल को आप सोच के देखिए ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து ஒரு வார்த்தை இப்படி பேசினார் परमेश्वर यीशु मार्ता को देके ऐसा कह रहा है என்ன சொன்னதை பார்க்கிறோம் क्या बोला ஆமென் ஸ்தோத்திர வேதத்துல நீ अनेक காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு நீ கலங்குகிறாய் என்று சொன்னதை பார்க்கிறோம் देखिए यीशु ने ऐसा बोला कि तू बहुत कार्य के बारे में सोचकर ज्यादा चिंता व्याकुल हो रही है வேதத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள் अब बाइबल को ध्यान दीजिए மரியாளை பார்த்து ஆண்டவர் அப்படி ஒரு சொன்னதை நாம் பார்க்கிறோம் देखिए मरियम को देख के परमेश्वर ने कहा ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை யோசித்து பாருங்கள் परमेश्वर ने बोला हुआ उस शब्द को जरा ध्यान दीजिए अनेक காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் तू
बहुत सारे कार्य के बारे में सोच के चिंता कर रही है। ஆனா மரியாளுடைய வாழ்க்கையில வந்து கவலைப்பட்டது மாதிரி சொல்லப்படல. लेकिन मरियम के जीवन में मरियम वो चिंता ली करके नहीं कहा गया है। மரியாளுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை அவள் கேட்டுக்கொண்டே இருந்தாள் என்று இருக்கிறது. अब अगर मरियम को जरा याद करेंगे तो वो क्या की, परमेश्वर के जो चरणों में उसके पांव के नीचे बैठकर और उसके वचन को सुनती रही। அப்ப இயேசு கிறிஸ்துடைய பாதத்திலே அமர்ந்து அவள் வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்ததனால देखिए वो परमेश्वर के चरणों में बैठकर वो वचन को सुनती रही, इसीलिए அவள் அப்படி செய்தது நிமித்தமாக வேதத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். देखिए वो ऐसा की। மரியாள் இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து இருந்ததை பார்க்கிறோம். मरियम परमेश्वर के चरणों के बाजू में बैठी थी। இயேசுடைய லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாரு. 39 இருந்து 41 வசனத்தை நீங்கள் வாசித்த இந்த பகுதி இப்படி எழுதப்பட்டு இருக்கிறது. देखिए लूका के पुस्तक 10वां अध्याय 10 उसमें 39 से 41 तक आप पढ़ के देखेंगे तो ऐसा लिखा है। அந்த பகுதியை வாசிக்கும் போது उस भाग को हम पढ़ के देखेंगे तो இயேசுடைய பாதத்திலே அமர்ந்திருந்த மரியாளுடைய வாழ்க்கையில கவலைப்படல. देखिए यीशु के जो चरणों उसके पांवों के तले बैठे हुए मरियम उसके जीवन में वो व्याकुल नहीं हुई। மார்த்தாள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்ததை பார்க்கிறோம். लेकिन मार्ता वो बहुत सारे कार्य के बारे में सोच के वो चिंता व्याकुल हो रही थी। இயேசுவோடு கூட இருந்ததனால, देखिए यीशु के साथ रहती थी, इसीलिए இயேசுடைய பாதத்தில் அமர்ந்ததனால, यीशु के चरणों के बगल में बैठी थी, इसीलिए அவருடைய வாழ்க்கையிலே அவன் எதை குறித்தும் கலங்காதபடி இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. मरियम उसके जीवन में कुछ भी कार्य के बारे में सोच के व्याकुल नहीं हुआ। ஆனா மரியாளுடைய மார்த்தாளுடைய வாழ்க்கை யோசித்து பாருங்கள். लेकिन आप मार्ता को जरा सोचिए, ரொம்ப தூரமா ஆண்டை விட்டு கொஞ்சம் தூரமா நின்று கொண்டிருந்ததை பார்க்க முடியும். परमेश्वर यीशु को छोड़ के थोड़ा दूर खड़ी थी। வேதம் சொல்லுது நீ अनेक காரியம் வேலை செய்து கொண்டிருந்த சூழ்நிலையை பத்தி ஆண்டு அங்க பேசுறார். देखिए परमेश्वर यीशु उससे कह रहे थे कि तू बहुत सारे कार्य के बारे में सोच के चिंता कर रही है, कामों के बारे में। அப்ப இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? देखिए बाइबल क्या कहती है, அவள் ஆண்டை விட்டு தூரமா இருந்ததனால वो परमेश्वर के छोड़ दूर थी, इसीलिए கவலைகளுடைய வாழ்க்கையில் இருந்ததை நாம் பார்க்கிறோம். व्याकुल चिंता उसके जीवन में ता करके हम देखते हैं। மரியாளுடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்ததனால, लेकिन मरियम के जीवन में परमेश्वर के वचन को वो सुन रही थी, इसीलिए அவள் கவலைப்படவில்லை, वो व्याकुल नहीं அவள் हुई, வேதனைப்படவில்லை, वेदना नहीं हुई। அவருடைய வாழ்க்கையில தைரியமா இருந்ததை பார்க்கிறோம். उसके जीवन में वो दृढ़ से रही, हिम्मत से रही। அப்ப ஆண்டுடைய வார்த்தை देखिए यीशु के जो वचन நம்முடைய வாழ்க்கையில என்ன நன்மை செய்கிறது? हमारा जीवन में क्या भलाई करता है। மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கை யோசித்து பாருங்கள். मार्ता और अभी मरियम को आप जरा सोचिए। மார்த்தாள் வீட்டிலே அவன் லாசரு மரித்து போனான் என்று வேதம் கூறுகிறது. देखिए मार्ता के घर में ही लाजरुस मर गया था। இயேசு 4 நாளுக்கு பின்பு அவர்களை சந்திக்க வந்தார் என்று இருக்கிறது. 4 दिन के बाद यीशु उनको मिलने आए। அப்போ நடந்த சம்பவத்தை யோசித்து பாருங்கள். जो कार्य हुआ है ना उसको जरा सोचिए। மார்த்தாள் வந்து இயேசுவை சந்திப்பதற்காக ஓடி சென்றார் என்று இருக்கிறது. तभी मार्ता यीशु को देखने के लिए मिलने के लिए दौड़ के गई। ஆனா மரியாள் வீட்டிலே அமர்ந்திருந்தாள் என்று இருக்கிறது. लेकिन मरियम घर में ही बैठी थी। அப்ப நம்முடைய வாழ்க்கையில துர்ச்செய்தி கேட்பதனாலும் நம்முடைய வாழ்க்கையில வேதனை வருவதனாலும், देखिए बुरा संदेश बुरा कार्य सुनने की वजह से हमारा जीवन में वेदना आता है। ஆனால் மரியாளுடைய வாழ்க்கை யோசித்து பாருங்கள். मरियम को जरा याद कीजिए, துக்கமான சூழ்நிலை தான். दुख की एक स्थिति था। இனி அடுத்தது தன்னுடைய குடும்பத்தை நடத்துவது யார் என்று கூட ஒரு கேள்விக்குறியா இருந்திருக்கலாம். अभी इसके बाद मेरा परिवार को हमारे परिवार को कौन अगवा करेगा करके वो सोच रही होगी। அப்படிலாம் யோசித்து இருந்திருக்கலாம். वैसा वो सोच रही होगी। ஏன்னா ஒரே ஒரு லாசரு மரித்து போனான், தன் சகோதரர் மரித்து போனான். क्योंकि उसका भाई जो लाजरुस है वो मर गया। அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில வேதனை இருந்திருக்கலாம். वैसा रहने वाला उस समय में वेदना हुआ रहेगा। பல பிரச்சனைகள் சந்தித்து இருந்திருக்கலாம். बहुत सारी समस्या को वे लोग सामना किए रहेंगे। ஆனா வேதம் என்ன சொல்லுது? लेकिन बाइबल क्या कहती है? வீட்டிலே அமர்ந்திருந்தாண்டு இருக்கிறது. लेकिन वो घर में बैठी थी। அப்ப நம்முடைய வாழ்க்கை யோசித்து பாருங்கள். हमारा जीवन में जरा सोच के ஆண்டவருடைய பாதம் நமக்கு என்ன செய்கிறது? परमेश्वर के जो चरणों है पाव हमको क्या करती है? அந்த வார்த்தை நம்மளை தேற்றக்கூடியதா இருக்கிறது.
उधर परमेश्वर की वचन हमको दृढ़ बनाती है, தைரியப்படுத்தக்கூடியதா हमको இருக்கிறது, हिम्मत देती है, வருகிற எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. आने वाले जो भी कार्य है उसको सामने करने के लिए ताकत देती है. அப்ப நம்முடைய வாழ்க்கை இருதயம் கலங்காம இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? हमारा मन व्याकुल नहीं होना है तो हमको क्या करना है? மரியாள் இயேசுடைய பாதத்திலே அமர்ந்திருந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். देखिए मरियम परमेश्वर के पास उसके पांवों तले बैठी थी. அப்ப இந்த கடைசி நாட்கள் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில इस अंतिम दिन में रहने वाले हमारा जीवन में भी உலகத்துல பல சூழ்நிலை பல போராட்டங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கலாம். देखिए आज दुनिया में बहुत सारा संघर्ष और बहुत सारा महामारी आज हो रही होगी. குழப்பமான சூழ்நிலை நடந்து கொண்டே இருக்கலாம். देखिए गड़बड़ी और चाह रही है. கலக்கமான சூழ்நிலை கூட நடந்து கொண்டு देखिए இருக்கலாம். व्याकुल आने वाला कार्य भी आज दुनिया में हो रहा ஆனா है. இன்னைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? उसमें हमको क्या करना है? வேதம் என்ன சொல்லுகிறது? देखिए बाइबल क्या कहती है? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து நாம் ஜெபிக்க கூடியவர்களாக மாற வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். आज परमेश्वर के चरणों तले हम बैठकर प्रार्थना करना है करके यीशु चाहता है. வேதத்தில் ஒரு பகுதி இப்படி எழுதப்பட்டு இருக்கிற சூழ்நிலை யோசித்து பாருங்க. देखिए बाइबल में ऐसा एक जगह में लिखा है, பேதுரு வந்து இயேசுவை மறுதலித்த ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. देखिए पतरस यीशु को इनकार किया. ஆனால் அவருடைய வாழ்க்கையில பெந்தகோஸ்து நாள் என்று வரும்போது எல்லாரும் சேர்ந்து போய் ஜெபித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. उसके बाद पेंतकोस्त के उस दिन में सारे चेले लोग मिलकर प्रार्थना किए. எல்லாரும் சேர்ந்து போய் ஜெபித்தார்கள். सारे लोग मिलकर प्रार्थना किए. 10 நாட்கள் அவர்கள் மேல் அறையில கூடி அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்ததை பார்க்கிறோம். 10 दिन तक ऊपर के कमरे में बैठकर वे लोग सब मिलकर प्रार्थना किए. 10 நாட்கள் ஜெபித்தார்கள். 10 दिन तक वे लोग प्रार्थना किए. பேதுரு ஒரே ஒரு பெண் கூறினதை ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவன் பயந்து போன பேதுரு, देखिए जो लोग जो करने वाला उस कार्य को देखकर और एक जो स्त्री उससे जो सवाल पूछी थी वो सब सोच के वो डरा हुआ एक पतरस. ஆனா ஜெபத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே அவன் அமர்ந்த போது என்ன நடந்தது? लेकिन उसके बाद प्रार्थना में परमेश्वर के चरणों तले बैठने के बाद उसका जीवन में क्या हुआ? அவன் தைரியம் உள்ளவனாக எழும்பி ஆண்டவருடைய வார்த்தையை அவன் பிரசங்கித்ததை நாம் பார்க்க முடிகிறது. उसके बाद वो दृढ़ हुआ, हिम्मत से परमेश्वर का जो वचन है वो प्रचार करने लगा. அப்ப தேவனுடைய பாதத்துல அமர்ந்ததுனால देखिए परमेश्वर के चरणों में बैठने के बाद பயந்து போன பேதுரு தான் देखिए डरा हुआ एक पतरस था. ஆண்டவருடைய பாதம் நம்மளை தைரியம் உள்ளவனாக மாற்றுகிறதா இருக்கிறது. परमेश्वर के जो सम्मुख जो उसका जो चरणों है वो हमको हिम्मत देती है அப்ப நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தக்கூடியதை நாம் பார்க்கிறோம். और हमारे हृदय को वो स्थिर और दृढ़ बनाती है. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல நேரத்தை ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார். देखिए परमेश्वर आज हमको एक अच्छा समय दिया है. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒரு கேள்வியை எழுப்புகிறார். आज यीशु हमको देख के एक सवाल पूछता है. இயேசு ஜெபித்த நாட்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். देखिए यीशु प्रार्थना किया हुआ उस दिनों को सोच के அதே சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், वही चेलों को देख के परमेश्वर ने कहा, 1 மணி நேரம் நீ விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று கேட்டதை பார்க்கிறோம். तुम मेरे लिए सिर्फ 1 घंटा भागकर मेरे लिए प्रार्थना नहीं कर सकते हो क्या? அப்ப ஆண்டவருடைய பாரம் என்னவா இருக்கிறது? देखिए परमेश्वर का जो बोझ क्या है, என் மகனே என் மகளே, ये मेरा बेटी और मेरा बेटा 1 மணி நேரம் ஒதுக்கியாவது என்னுடைய பாதத்தில் நீ அமர்ந்து நீ ஜெபிப்பாயா என்றுதான் ஆண்டவர் பார்க்கிறார். सिर्फ 1 घंटा निकाल कर मेरे चरणों में बैठकर तू प्रार्थना करेगा क्या करके यीशु आपसे पूछता है. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பயந்து சோர்ந்து போய் இருக்கிறது போல நீ இருக்க தேவையில்லை. देखिए दुनिया के लोगों की जो दुनिया के लोग डर कर और निराश हो गए हैं, चिंता व्याकुल हो गए, वैसा तुम होने की जरूरत नहीं அதை है. போல இருப்பதற்காக ஆண்டவர் விரும்பலை. वैसा व्याकुल होने के लिए परमेश्वर आपको बुलाया. என் பாதத்தில் நீ காத்திரு, मेरे चरणों में इंतजार करो, நீ செவி என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். प्रार्थना करो करके यीशु कहता அப்ப है. வேதத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். तुम इस बाइबल को अच्छे से ध्यान दीजिए. ஆண்டவர் சொன்ன ஒரு நல்ல ஆலோசனை, देखिए परमेश्वर बोलने वाला एक अच्छा योजना. 1 மணி நேரமாவது நீ விழித்திருந்து நீ ஜெபம் பண்ண கூடாதா என்றுதான் கேட்கிறார்.
केवल सिर्फ 1 घंटा जागकर प्रार्थना नहीं कर सकते हो ஒரு மணி நேரமாவது நாம் விசுவாசியாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒதுக்கி ஆண்டுடைய சமூகத்தில் ஏன் ஜெபிக்க கூடாது என்று கேட்கிறேன். देखिए हम एक विश्वासी हैं, हम 1 घंटा भी प्रार्थना मतलब 1 घंटा भी निकाल कर प्रार्थना क्यों नहीं कर सकते हैं? அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? देखिए बाइबल क्या कहती है? இடைவிடாமல் ஜெபியுங்கள், सदा प्रार्थना करते रहो, சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள், बिना निराश होते हुए प्रार्थना करो, ஜெபத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருங்கள் என்றுதான் கூறுகிறது. परमेश्वर के समूह में प्रार्थना करते हुए इंतजार करो करके बाइबल कहती है. ஏன் இன்னைக்கு நம்முடைய இருதயம் சோர்ந்து போய் இருக்கிற நிலைமை இருக்கிறது? आज क्यों हमारा मन व्याकुल हो रहा है? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை யோசித்து பாருங்கள். आज हमारा जीवन को हम सोच के देखेंगे, நீங்களும் நானும் आप और हम, ஆண்டு நம்மளை எதிர்பார்க்கிறார். देखिए परमेश्वर हमको हमारे अंदर से चाहता है, என் மகளே, हे मेरा बेटी, என் மகனே, हे मेरा बेटा, நீ வந்து 1 மணி நேரம் என்னுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க கூடாதா என்றுதான் ஆண்டு எதிர்பார்க்கிறார். आकर मेरे चरणों में बैठकर 1 घंटा भी प्रार्थना नहीं कर सकता है क्या? ऐसा परमेश्वर चाहता है. ஆண்டு அதுதான் எதிர்பார்க்கிறார். यीशु वही प्रिय करता है. அப்ப இன்றைக்கு ஆண்டு சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. आज परमेश्वर यीशु आपसे कहता है, तुम व्याकुल ना हो. ஆண்டுடைய பாதத்துல நாம் உட்காரக்கூடியவர்களா இருக்கணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். परमेश्वर के चरणों में हम बैठना चाहिए, वही परमेश्वर प्रिय करता है. இரண்டாவது ஆண்டு என்ன சொல்லுகிறார்? दूसरा परमेश्वर क्या कहता है? பாதத்துல உட்கார்ந்து मेरे चरणों में நீ बैठकर ஜெபி அப்படின்னு தான் तू சொல்லுகிறார். प्रार्थना कर. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேர் இந்த நாளில நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒப்பு கொடுக்க நம்ம விரும்புகிறோம்? आज से कितने जन आज से मैं प्रार्थना करूंगा करके सौंपने के लिए तैयार हो? குடும்பமா ஜெபிக்கலாம், परिवार सब मिलकर தனித்து प्रार्थना कर நாம் सकते हैं. ஜெபிக்கலாம். हम व्यक्तिगत अकेले होकर प्रार्थना कर सकते हैं. ஆமா, இப்படி நாம் ஜெபிக்க ஜெபிக்க தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை நம்மளை மூடக்கூடியதா இருக்கிறது. देखिए प्रार्थना करते करते परमेश्वर का जो उपस्थिति, उसका जो महिमा हमको आके छिपाती है. புதிய ஏற்பாட்டுள்ள சபையை யோசித்து பாருங்கள். नया नियम की कलीसिया को सोचिए, அநேக காரியங்கள் அவர்கள் ஆண்டவருக்காக சாதித்தார்கள். बहुत सारा कार्य परमेश्वर के लिए वे लोग किए. அவர்கள் ஆண்டவருக்காக தைரியமா நின்றார்கள். वे लोग परमेश्वर यीशु के लिए हिम्मत से खड़े रहे. தேவ சமூகத்தில் உறுதியாய் நின்றார்கள். परमेश्वर के समूह में मजबूत से खड़े रहे. அப்படி இருந்ததுனால என்ன நடந்தது? वैसा वे लोग रहने के वजह से क्या ஜெபத்திலே हुआ? போராடினார்கள், प्रार्थना में ज्यादा प्रार्थना किए ராஜ்யத்தை ஜெயித்தார்கள், और राज्य को जीते. ஆத்துமாக்களை தேவ சமூகத்தில் கொண்டு வந்தார்கள். बहुत सारे आत्माओं को परमेश्वर के चरणों में लेके आए. அப்ப நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு யோசித்து பாருங்கள். हमारा जीवन को आज सोच के देखेंगे. இன்னைக்கு நாம் கலங்கி கொண்டிருக்கிறோமா? आज हम व्याकुल हो रहे हैं நாம் क्या? சோர்ந்து போயிருக்கிறோமா? आज हम निराश हो गए இன்னைக்கு क्या? நம்முடைய வாழ்க்கையில பல கவலைகளுக்கு இடம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில சோர்வான பாதையில இன்னைக்கு நாம் போய் கொண்டிருக்கிறோமா? देखिए आज हमारा जीवन में बहुत सारे व्याकुलों के, बहुत सारे चिंता, बहुत सारे टेंशन के लिए जगह देकर हम उस व्याकुल के रास्ते में चल रहे हैं. ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். आज से लेकिन एक निर्णय लेंगे. ஆண்டுடைய சமூகத்தை நான் ஜெபிப்பேன், परमेश्वर के सम्मुख में बैठ के मैं प्रार्थना करूंगा. அவர் சொல்லுவதை நான் கேட்பேன். यीशु जो बोलेगा उसको मैं सुनूंगा. எத்தனை பேர் அதை நம்புகிறோம்? कितने लोग उसको भरोसा करते हैं? எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? कितने लोग हम विश्वास करते हैं? இந்த நாள்ல கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? आज के दिन हम आंखों को बंद करके प्रार्थना करेंगे, வாயை திறந்து ஜெபிப்போமா? मुंह खोलकर प्रार्थना करेंगे. ஆண்டவரே, यीशु உம்முடைய பாதத்தில் அமராம आपके चरणों में न बैठे हुए ஒருவேளை நாங்கள் சோர்ந்து போயிருந்திருக்கலாம், एक बार आज हम निराश हो गए रहेंगे. உம்முடைய பாதத்தை நாங்கள் தேடாம போயிருந்திருக்கலாம். आपके जो समूह को, पावों को हम ढूंढे नहीं है. ஆண்டுடைய பாதத்துல உட்கார்ந்து ஜெபிக்காத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். परमेश्वर आपके समूह में न बैठकर हम प्रार्थना किए रहेंगे. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பாதத்தில் நான் வருகிறேன். परमेश्वर आज आपके चरणों की ओर में आता हूं. உம்முடைய பாதத்துல உட்கார்ந்து ஜெபிக்க கூடிய அந்த ஜெப ஆவியை இந்த நாளிலே கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம். आपके चरणों तले बैठकर प्रार्थना करने के लिए परमेश्वर प्रार्थना के आत्मा को आज्ञा देने के लिए आज प्रार्थना करते हैं. இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से தேவ பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். यीशु मसीह आपके चरणों में बैठ के प्रार्थना करने वाले हर एक को आप आशीष कीजिए. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், आपके वचन को सुनने वाले हर एक के जीवन में ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஜெப பாரத்தினாலும் ஜெப வாஞ்சினாலும் கர்த்தர் நிரப்பும்படி हर ஜெபிக்கிறேன். एक के जीवन में परमेश्वर प्रार्थना के बोझ और प्रार्थना करने वाली उस प्यास से परमेश्वर उनको ஒரு भरिए. ஜெப ஆவி ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஜெப ஆவி அவர்களை பிடிக்கும்படி ஜெபிக்கிறேன். आज इस वचन को सुनने वाले हर एक के जीवन में परमेश्वर
परमेश्वर प्रार्थना करने वाले आत्मा उनके जीवन में आवे। ஜெபிக்கிற ஜனங்களை நீ தேடிக்கொண்டிருக்கிறீர். परमेश्वर प्रार्थना करने वाले लोगों को आप ढूंढ रहे हैं। தேசத்துக்காக, देश के ஜனங்களுக்காக, அழிந்து போய் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக, मिटने वाले विनाश ஓ होने वाले தேவ लोगों के பாதத்தில் लिए அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஜனங்கள் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறீர். परमेश्वर आपके चरणों में बैठ के प्रार्थना करने वाले लोगों को आज आप ढूंढ रहे हो। இதை கேட்டுக்கொண்டு ஆண்டவரே ஜெபத்தோடு கூட ஜெபிக்கணும் என்ற வாஞ்சியோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஜெப ஆவியினால நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். परमेश्वर आज इस वचन को, इस संदेश को सुनने वाले हर एक के जीवन में परमेश्वर आप प्रार्थना के आत्मा से उंडेलिए। உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथों में सौंपते हैं प्रभु। கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். आदर महिमा आपको ही देते हैं। உம்முடைய நாம மகிமைப்படட்டும். आपकी नाम की महिमा हो राजा। இயேசுவின் நாமத்தில் பிதாவே, यीशु के नाम से पिता, ஆமென். आमेन। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सभी को आशीष करेगा। தொடர்ந்து இந்த பகுதியை தொடர்ந்து நாம் பார்ப்போம். इस भाग को, इस वचन को लगातार आने वाले दिनों में हम देखेंगे। வருகிற நாட்களில் இதை தொடர்ந்து நாம் பார்ப்போம். आने वाले दिनों में इस वचन को और ज्यादा देखेंगे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करेगा। ஆமென். आमेन।